அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. சரி, பொதுவாக இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி, என்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடினா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இந்த ஆபிரகாம் என்பது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது, ஈசாக்கு என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, முன்னடையாளமாக இருக்குது, ரெபெக்காள் என்பது சபைக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும் போது அதை தியாலஜியன் ஒத்துக்கொள்றதில்லை. அதாவது பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன செய்கிறதில்ல, அந்த மாதிரி மெசேஜஸை ஏற்றுக்கொள்கிறதில்லை. காரணம் என்னென்னா அது தகுதி இல்லாத செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் ஆபிரகாம பிதாவாகிய தேவன் சொல்கிறீங்கன்னா சாராள் யார் அப்படின்னு கேட்பாங்க. பிதாவுக்கு மனைவி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஸோ இது இப்படி ஒரு ஸ்டடி படிக்கக்கூடாது, இட்ஸ் ராங் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதை ரொம்ப நாளாக நம்பிட்டு தான் இருந்தேன், அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுலே அப்படி ஒரு ஸ்டடி எடுத்திருக்கிறார். இந்த கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, ஆகார் என்பது நியாயப்பிரமாணத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது, சாராள் என்பது கிருபையின் பிரமாணத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது, அப்புறம் எருசலேம் என்பது பூமிக்குரியது, நியாயப்பிரமாண எருசலேம் என்றும் புதிய எருசலேம் என்பது இனி வருகிறதா இருக்கிறது, மணவாட்டி சபை என்று ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி எடுக்கிறார். அதற்கு பிறகுதான் நிறைய விஷயங்கள் வேதாகமத்தில் அதுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்லைன்லையும் பார்க்குறாங்க, நீங்களும் பார்க்கலாம். ஒருவேளை இந்த செய்திகள்லாம் கேட்கும் போது யாராவது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி எல்லாம் தப்பு அப்படின்னு. ஆனால் பைபிள் முழுக்க அப்படி தான் இருக்குது. வேதாகமத்தில் ஆரம்பத்திலிருந்து ஆசாரிப்பு கூடாரம் என்பது புதிய ஏற்பாட்டில் வேற ஒன்றுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்புறம் நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இது எதுக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது ஆண்டவர் தான் விளக்க முடியும். ஆனால் ஓவரால் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஒரு விளக்கம் இங்கே இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கான விளக்கம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2 பெண்கள் என்பது குறிக்கிறது 2 ஏற்பாடுகள், 2 சபைகளை குறிக்கிறது, 2 விதமான பிரமாணங்களை குறிக்கிறது. பொதுவாக இன்றைக்கி நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆகாரையும் சாராளையும் குறித்து பார்க்க போகிறது இல்லை, வேறு 2 பேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு சபையோ ஒரு ஊழியமோ முடிவு பரியந்தம் நடப்பது என்பது அதுக்கு சில குவாலிட்டிஸை கத்தர் வச்சிருக்கிறார். அந்த குவாலிட்டிஸில் அவங்க இருக்கும்போது தான் அது நடக்குது. உதாரணமாக இப்போ பைபிளில் 2 பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ சாராள் ஆகார் மாதிரி இன்னும் 2 பெண்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய ஸ்டார்டிங்கும் ஒரே ஸ்டார்டிங் தான். 2 பேரும் ஒரே மாதிரி தான் புறப்பட்டாங்க. வாசிங்க, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? இப்போ 2 பேரும் ஒன்றா புறப்படுறாங்க. இவங்க சொல்லும் போது, யாக்கோபு கூப்பிடும் போது இவங்க ஒரே நேரத்தில் ஒரே டைலாக் தான், சேம் டைலாக். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத்தும் நகோமியோட 2 மருமகள் இருப்பாங்க, ஓர்பால் இருப்பாங்க. 2 பேரும் ஒரே டைலாக் தான், அவங்க கூடவே வரோம் அப்படின்னு. ஆனால் ஒருத்தர் திரும்பி போயிட்டாங்க, ஒருத்தர் அங்கே நகோமியோட கூட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க காணாமல் போயிட்டாங்க. ஆனால் ரூத்தோ புதிய ஏற்பாடு வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த டிஃபரன்ஸ் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இவங்க 2 பேரை பாருங்கள், லேயாலையும் ராகேலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரே இடத்துல தொடங்குறாங்க. என்ன சொல்லி தொடங்குறாங்க அப்படின்னா, எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு சுதந்திரமும் பங்கு விதமும் உண்டோ, அவ்வளோதான் புறப்பட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேருடைய முடிவை நீங்கள் பாருங்கள். இப்போ வாசிங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள், அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபெக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள், அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். லேயாள் தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. எங்க ஜீவனுள்ள ஒரு தேசத்துக்குள்ள அவங்க தான் வந்திருக்கிறாங்க, கானானுக்குள்ள அவங்க தான் வந்திருக்கிறாங்க. ஆனா யார் வரல? ராகேல் வரல. வாசிங்க, 48ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்பாப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும் போது வழியிலே ராகேல் என் அண்டையிலே மரணம் அடைந்தாள், அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்பாப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றார். இந்த முற்பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு யார் வரல? ராகேல் வரல. ஆனால் வழியிலேயே கொஞ்சம் இருக்கும் போது தான், கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அவங்க எங்க வந்துடலாம், கல்லறை கிட்ட வந்துடலாம். ஆனால் அவளோ அங்கேயே வழியிலேயே மரித்து போனாள். 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரும் ஒரே ஸ்டார்டிங் தான். இந்த 2 சபையும் எடுத்துக்கலாம். ஸ்திரீ என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது, கிறிஸ்து தலைக்கு அடையாளமாகவும் மனைவியானவள் சபைக்கு அடையாளமாகவும் வேதம் சொல்லுது. இங்கே 2 சபை புறப்படுகிறது. 2 பேரும் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், 2 பேருக்கும் ஒரே கமிட்மெண்ட் தான், 2 பேரும் ஒரே பிரதிஷ்டை. இனி எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு சுதந்திரமும் பங்கு வீதமும் இல்லை, ஜஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் புறப்பட்டுட்டோம். அதான் நான் எப்போவும் ஒரு விஷயத்தை நம்புவேன். அத்தனை ஊழியர்களும், இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்களும் ஊழியத்துக்கு வரும்போது 100% டெடிகேஷனோட வந்தவங்க தான். எல்லாருமே டெடிகேஷனோட வந்தவங்க தான். ஆனால் வந்தவர்கள் எத்தனை பேர் முடிவு பரியந்தம் ஓட்டத்தை முடித்தார்கள் என்பதுதான் கேள்வி. நாம அந்த ஓடின பரிசுத்தவான்களை மேகம் போல திரளான சாட்சிகளை வைத்து நாம் ஓடி முடிப்போமா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. தொடங்கும் போது பயங்கர டெடிகேஷன், வைராக்கியம், ஊழியத்தில் ஏதாவது சாதிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது, பரிசுத்த ஆவியை பெறும்போது நமக்குள்ள பயங்கர வைராக்கியம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா சபைக்கு வர வைராக்கியம் இருக்குது பாருங்க, அந்த வைராக்கியத்துக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே இருக்காது. 8:30 மணிக்கு ஆராதனை சொன்னால் 8:25 உள்ள வந்துடுவோம், ஓடி ஓடி வந்துடுவோம்.
ஆனால் 10 வருஷம் கழிச்சு பாருங்க, அவங்களே தான் சொல்லுவாங்க, பாட்டு தான் போயிட்டு இருக்கிறோம், இன்னும் செய்தி ஆரம்பிச்சிருக்காதுன்னு பொறுமையாக வந்துட்டு இருப்பாங்க. வீட்டில் சொல்லுவாங்க வண்டி எடுக்கும் போதே, அதே ஆட்கள் தான், அதே விசுவாசி, அதே சபை தான். ஆனால் போக 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 நம்முடைய வைராக்கியம், அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இன்னைக்கு சபை அந்த வைராக்கியத்தில் இருக்கா? முடிவு பரியந்தம் ஓடி முடிக்குதா? ஒரு சிலர் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கிறார்கள், ஒரு சிலரோ கொஞ்ச தூரம் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஆண்டவர் வரப்போறதுக்கு, நம்ம கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். அதுல அந்த ஓட்டத்தை அவர்கள் முடிக்காதபடிக்கு வழியிலேயே மறித்து போகிறார்கள். அதனால தான் யாக்கோபு சொல்றான், ஒருத்தரை கொண்டு போய் எல்லாரும் அடக்கம் பண்ற கல்லறையில் அடக்கம் பண்ண. நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, தங்கள் பிதாக்கள் அண்டையிலே அவன் அடக்கம் பண்ணப்பட்டான், பிதாக்கள் அண்டையிலேன்னு இருக்கும். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ண விட மாட்டார் ஆண்டவர், வழியிலேயே செத்து போயிடுவாங்க. கர்வாலி மரத்துக்கு கீழே அவர்களை புதைத்து போட்டார்கள்னு இருக்கும். அவர்களை அந்த பிதாக்களுடைய நகரத்திற்கு கொண்டு வராதபடிக்கு அப்படின்னு இருக்கும். காரணம் என்ன? ஒவ்வொன்றதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு. இப்போ இந்த 2 பேருமே முழு டெடிகேஷனோடு கூட புறப்பட்டவர்கள். புறப்பட்ட இவர்கள் ஏன் முடிவு பரியந்தம் 2 பேரால போக முடியல, ஒருத்தரால போக முடிஞ்சிச்சு? வேதம் சொல்லும்போது கூட சொல்லுது, 2 பேர் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ஒருத்தர் கைவிடப்படுவார்ன்றது கம்பல்சரி ரூல் இல்லை, அவர் கைவிடப்படுவதற்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கிறது. வயலிலே இருக்கிறவன் 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆனால் அதுக்கு விளக்கத்தை இன்னொரு இடத்துல சொல்வார், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க திரும்பாதிருக்க கடவன். ஏன் ஒருத்தன் கைவிடப்பட்டான்னா, அவன் வயலில் இருக்கிறவன் 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வேலையை நிறுத்திட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டான். வஸ்திரம் இருக்குதா, வஸ்திரத்தை எடுத்துக்கலாமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டான். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்கு. 2 பேர் போவாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஒருத்தர் வழியிலேயே மறித்து போனார். என்ன காரணமாக இருக்கும்? அதை பார்க்கும்போது, அதை தெரிந்து கொள்ளும் போது நாமும் அப்படி ஒரு ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கணுங்கிற வைராக்கியம் வரணும். அதுக்கு தான் இது ஒரு பாடம். ராகேல் மேலே குற்றம் சொல்றதுக்கான வேலை இது இல்லை, நான் கற்றுக்கணும். இது ஒவ்வொன்றும் ஆண்டவர் அப்படி தான் கொடுத்து வச்சிருக்காரு, பாடமாக தான் கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ ராகேலுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். முதலாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31, 33, 34 வாசிங்க. யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலையாட்களின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டகத்தின் சேணத்தின் கீழே வைத்து அதில் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரத்துக்குள் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. 2 பேரும் அப்பா வீட்டில இருந்து புறப்பட்டது உண்மைதான். 2 பேருமே யாக்கோபுடைய பேச்சை கேட்டு டெடிகேஷனோட கூட வந்தது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வரும்பொழுது லேயாளுக்கும் ராகேலுக்கும் என்ன முதலாவது வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ராகேல் தன் தகப்பன் வீட்டு சொரூபங்களை திருடி கொண்டு வந்து விட்டாள். இது எதோடைய அடையாளம்னா, இன்னும் பழைய பாவங்கள் கூடாரத்துக்குள் இருக்கிறதுன்னு அர்த்தம். விட்டுவிட்டு வந்த பாவங்கள், விட்டுவிட்டு வந்ததான காரியங்கள், சடங்காச்சாரங்கள், கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் ஒன்ஸ் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா விட்டுட்டு வந்தது தான். அதிலிருந்து எது ஒன்றும் நம்ம கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்துடுறாங்க, ஆண்டவருக்குள்ள வந்தாச்சு, வைராக்கியமாக ரட்சிக்கப்பட்டோம், ஞானசானம் எடுத்தோம், எல்லாம் இருக்கு. ஆனால் இன்னும் பழைய சடங்காச்சாரங்கள், அவர்களுக்குள்ளே காணப்பட்டதான காரியங்கள் இன்னும் அப்படியே இங்கே இருக்குது. நான் சொல்றது தமிழ் கல்ச்சரை அல்ல, கல்ச்சரை பற்றி பேசல. நம்ம இப்போ தமிழ் கல்ச்சர்லேருந்து ஜூயிஷ் கல்ச்சருக்கு வந்துட்டோம்னு சொல்லலை. நம்ம கல்ச்சர் தான். ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய வழிபாடுகள், நாம் தேவனை அறிந்து கொண்டோம். எது உண்மையான தேவன், யார் உண்மையான தேவன், எது உண்மையான வழிமுறை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இப்போ அந்த சடங்காச்சாரங்கள் இங்கே வந்துருச்சு, முலாம் பூசியாச்சு, அதுக்கு வேற ஒன்று கொண்டாந்தாச்சு, இங்கே வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த சொரூபத்தை மூடி வச்சுக்கிட்டாச்சு. அதெல்லாம் வச்சுக்கிட்டதுனால இப்போ இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்க்கறதுக்கு கூடாரத்தில் ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. லாபான் வந்து தேடியும் காணவில்லை, கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் டீப்பாக தேடினீங்கன்னா எல்லாத்தையும் மேலே போட்டு உட்காந்துருக்குறாங்க ஒரு குரூப். இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு நிறைய பிசாசினுடைய சொரூபங்களை மூடி உட்கார்ந்துருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. பார்த்தா தெரியாது, அப்படியே உட்காந்துருக்கோம். பணப்பெருமையை போட்டு உட்காந்துருக்கோம், அப்படியே படிப்பு பெருமையை போட்டு உட்காந்துருக்கோம். எப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமோ, இங்கே வந்த பிறகு, இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட பிறகு, நமக்கு ஆண்டவர் எல்லாத்திலையும் புதுசாக சொல்லி கொடுத்துருக்கிறார். எல்லாம் அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த சடங்காச்சாரங்கள் அத்தனையும் முடிஞ்சு போச்சு. இந்த நம்பர்லாம் ஒன்றுமே கிடையாது. அது உலகத்தான் பார்க்கறது, நம்பர் பார்க்கறது, நாள் பார்க்கறது, டைம் பார்க்கறது, இது எல்லா சொரூபத்தையும் மூடிக்கிட்டு விசுவாசி வந்து உட்காந்துருக்கு, கூடாரத்துக்குள்ள உட்காந்துருக்கு. இப்படிப்பட்ட விசுவாசிகள் பாருங்க, கடைசி வரைக்கும் போய் சேராது. அதனால வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முடிவுக்கே வராது. நிறைய பேர் நீ கடைசி காலத்துல சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. நல்ல பைபிள் வாசிக்கிறது, ஒழுங்கா நீ பைபிளை விசுவாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்குள் இந்த நாள், கிழமை, நல்ல நேரம் எதுவுமே கிடையாது. தேவன் உண்டாக்கின 7 நாளும் நல்ல நாள் தான். தேவன் கொடுத்த 365 நாளும் நல்ல நாள் தான். தேவன் உண்டாக்கின 24 மணி நேரமும் நல்ல நேரம் தான். இதுல என்ன நல்ல நேரம் இருக்கு, கெட்ட நேரம் இருக்குது, நாள் கிழமை ஒன்றும் கிடையாது. புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள்னு எரேமியா 10 ஆண்டவர் சொல்றார் 2வது வசனத்துல. நமக்கு எப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமோ, அதுக்கப்புறம் எதையும் அங்கிருந்து தூக்கிட்டு இங்கே வரக்கூடாது. அங்கிருந்து புறஜாதியாருடைய வழிபாடுகள் விருதாவாக இருக்கிறது, அதை கற்றுக்கொள்ளாதிருங்கள்னு சொல்லி எரேமியா 10:1-2 ஆண்டவர் சொல்றாரு. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல்.
எதையும் உள்ள கொண்டு வரக்கூடாது. சடங்காச்சாரங்கள் எதுவும் கிடையாது, இங்க எதுவும் கிடையாது. சபை என்பது தேவன் உருவாக்கின அற்புதமான காரியம். சபையை பத்தி பைபிள் சொல்லுது, இது ரகசியமாய் கர்த்தர் வச்சிருந்தாராம். சபை என்பது ரகசியமாய் வைக்கப்பட்டதான 4000 வருஷம் இப்படி ஒரு கான்செப்டே கர்த்தர் மறைச்சு வச்சு நம்ம கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு. தேவனுடைய மனவாட்டி யோசித்து பாருங்க, எப்பேற்பட்டதான காரியம். அந்த தேவனுடைய மனவாட்டியை அலங்காரம் பண்றதுக்கு உங்களுக்கு யாருக்கு சொன்னது? சுத்திகரிப்பு பண்றதுக்கு மட்டும்தான் நமக்கு வேலை, அலங்காரம் கர்த்தர் பண்ணுவாரு. இன்னைக்கு நம்ம சுத்திகரிப்பு பண்றதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறோம். எஸ்தர் மனவாட்டியை கொண்டு போய் ஏகாவின் கையில எதுக்கு ஒப்படைச்சாங்க? ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி சுத்திகரிப்பு பண்ணி கொண்டு போய் கொடுங்க. வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வார்த்தைனாலும் சுத்திகரிப்பு பண்ணி கொடுங்க. அவள் ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாறி அலங்காரம் பண்ணிட்டு போவா. இன்னைக்கு சபை புறஜாதியோட மார்க்கத்துல மூழ்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இதை இப்படி ஆரம்பிச்சு இப்ப என்ன வந்துருச்சு தெரியுமா? இப்ப யாரும் ஒட்டகத்தின் சேனையை போட்டு மூடியெல்லாம் உட்காரல, வெளியரங்கமாயிட்டான். சபைக்குள்ள புறஜாதியோட காரியங்கள் அத்தனை வெளியரங்கமாயிருச்சு. கடைசியில் இப்ப சாத்தான் வழிபாடு வரைக்கும் உள்ள வந்துருச்சு. இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒன்னொன்னா சபைக்குள்ள வந்து இன்னைக்கு சபை எப்படி மாறிடுச்சு. பவுல் எழுதுறாரு, நீங்கள் தேவனுடைய பந்தியிலும் இருக்கிறீர்கள், பிசாசின் போஜன பந்தியிலும் இருக்கிறீர்கள். ரெண்டு நினைவுகள்ல குந்தி சபை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சபைக்குள்ள கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். இப்படித்தான் சபை இருக்கணும் பைபிள் சொல்லியிருக்கு. அப்படித்தான் சபை இருக்கணும். சபையை மாடிஃபை பண்ணவோ நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. சபையை பத்திரமாய் பாதுகாக்கிற அதிகாரம் தான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு சபை கரப்டட் முழுக்க. அதனாலதான் ராகேல் போன்ற சபைகள் வழியிலேயே மடிந்து போகுது, வழியிலே காணாம போகுது. எல்லா சபைக்குள்ள வந்து இன்னைக்கு சபை எப்படி ஆயிருச்சு? ராகேலை போல கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, ஆனா செத்து போகுது, உள்ள போகாது. நிறைய சபைகள் உள்ள போக போறது இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்து ஓடி வந்து கேட்பாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால அதை செய்தோம் அல்லவா, இதை செய்தோம் அல்லவா. கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? உங்களை அறியேன். ஏன்னா இதெல்லாம் வழியில செத்து போற சபை. ஒரு சில சபைகள் இருக்கிறது, எப்படி தொடங்குச்சோ அதே வைராக்கியம், அதே பரிசுத்தம், அதே தேவனுக்கு ஏற்றதான உண்மை, பரிசுத்தம், எல்லா விசுவாசம் எல்லாம் இருக்கு. இந்த சபைகள் தான் முடிவு பரியந்தம் போய் சேரும். இந்த சபைகள் தான் கர்த்தரிடத்துல போய் சேரும். ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? இங்க இருக்கிற இந்த நீங்க பார்க்கிற சந்தோஷங்கள்லாம் அனித்தியமானது. நீ மனுஷனை திருப்தி பண்றதுக்கு ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணினா, கல்யாணம் முடிஞ்சோன்னா எல்லாவனும் போயிடுவான், அவ்வளவுதான். ஆனா நீ பண்ண அருவருப்பின் நிமித்தம் நீயும் உன் பிள்ளைகளும் தான் பாதிக்கப்படுவீர்கள். நல்ல வேதத்தை வாசிங்க. இப்பவும் சொல்றேன், பைபிளை கரெக்டா நீங்க படிச்சு தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இது நம்மளை சுத்திகரிக்கிறது. இது சுத்திகரிக்கும், நமக்குள்ள இருக்கிற காரியங்களை சொல்லிக் கொடுக்கும், எது தப்புன்னு சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நம்ம கண்டித்து உணர்த்துவார். அவரு எது தப்புன்னு சொல்வாரு, அதை விடுற இடத்துக்கு வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் முழுமையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கல தெரியுமா? முழுமையான ஆசீர்வாதங்கள் யோசித்து பாருங்க. லேயாளுக்கு கிடைச்ச பிள்ளைகள் ராகேலுக்கு கிடைக்கல. காரணம் என்ன? பல நேரங்களில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை அடைத்து வைத்திருக்கிறார். கொஞ்சம் டிலே ஆகுது. ராகேலுக்கும் பிள்ளை கொடுப்பாரு, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுது, அடைச்சு வச்சிருக்கிறார். காரணம் என்ன? ஒரு பக்கம் நீங்கள் யோசிக்கணும், எது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கிட்ட காணப்படுது. ஏன்னா நம்முடைய தேவன் வந்து உலாவுகிற தேவன். ஏதோ ஒரு பக்கமாக சேர் போட்டு உட்காரவரில்லை. இப்போ ஒரு பக்கமாக சேர் போட்டு நாங்கள் உட்காந்துட்டோம்னா கார்னரில், இந்த கார்னரில் நடக்குது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் உலாவுகிற தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாடம் எடுக்கிற டீச்சருக்கும் இந்த செக்கிங்க்கு வருவாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளைங் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த பாடம் எடுக்கிற டீச்சர் ஒரு பக்கமாக நின்று பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் பார்வையில் படாமல் எப்படி தப்பு செய்யறதுன்னு பையன் கற்று வச்சுப்பான். ஏன்னா அவன் ரெகுலராக உட்காந்து பாடம் கவனிக்கிறவன். பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது சாப்பிட்றவனா இருக்கிறான். பின்னாடி பெஞ்சில் உட்காந்து அந்த டீச்சருக்கே தெரியாமல் சாப்பிடுவான், டீச்சருக்கே தெரியாமல் பேசுவான், எல்லா வேலையும் செய்வான். ஏன்னா அவருடைய ஐ சைட்டில் படாமல் இருக்கிறது எப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மாதிரி தான் பாஸ்டர்ஸ், நாங்கள் ஊழியக்காரங்க, நாங்கள் ஒரு சைடாக நின்று உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் பார்வையில் உங்களுடைய சேட்டைகள் எதுவும் வராது, ஐ சைட்டில் மறைஞ்சிருக்குது. நீங்களும் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா, பாஸ்டருக்கு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் இருக்கார்ல, அவர் ஒரு இடமா நின்று பார்க்குற டீச்சர் இல்லை, அவர் ஃப்ளையிங் ஸ்குவாட் மாதிரி உலாவி கொண்டு இருக்கிற தேவன். இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் பாருங்க, வந்த உடனே மொத்த இடத்துக்கும் உலாவுவார். அப்படியே ஒரு பையனையாக பார்ப்பாரு. அவர் பார்க்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாந்தாள் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர், உலாவுகிற தேவன். அப்படியே பார்த்துக்கிட்டே வருவார். யார் யாரெல்லாம் என்னென்ன சேட்டை பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியும். பாஸ்டருக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு நன்றாக தெரியும். உங்கள் கூடாரத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பல நேரங்களிலே கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கிறதுக்கு அதுதான் காரணம். நீங்கள் உங்களுடைய சொரூபங்களை எடுத்து வெளியே போடுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து வெளியே போடுங்க. கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை எடுத்து வெளியே போடுங்க. இன்னும் ஃபோன்லையும் உங்களுடைய லேப்டாப்லையும் உங்கள் வீட்டு டிவிலையும் கர்த்தருக்கு அருவருக்கிற காரியங்கள் எவ்வளோ இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே என்னென்ன காரியங்கள் நடக்குது, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் பார்க்குற காரியங்கள், நீங்கள் பதுக்கி வச்சிருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஏதோ ஊழியக்காரங்களுக்கு தெரியாது, ஏன் சில நேரத்தில் கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு கூட தெரியாது, பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். ரொம்ப நாலேஜாக கணவனுக்கு தெரியாமல் பாவம் செய்கிறது, மனைவிக்கு தெரியாமல் பாவம் செய்கிறது, கண்டே பிடிக்க முடியாதபடி பாவம் செய்கிறது. அதில் ஒரு பெருமை வேற, 10 வருஷமாக யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு.
ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன்னை காட்டி கொடுக்கணும்னா முதல் நாளே காட்டி கொடுத்துருப்பேன் நான். ஏதோ நீ திருந்துவேன்னு சொல்லி கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிற, உனக்கு நேரம் போயிட்டே இருக்கு, பார்த்துக்க. சொரூபத்தை தூக்கி நீயா வெளியே போட்டா நல்லது. சொரூபத்தோட டிராவல் பண்ண வழியில் செத்து போவேன். ராகேல் சொரூபத்தோட டிராவல் பண்ணுறாங்க, வழியில் செத்து போனாங்க. சொரூபம் இல்லாமல் டிராவல் பண்ண லேயால் அங்கே போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த சொரூபத்தோட டிராவல் பண்ணுறவனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பயம் இன்னொரு பாவம். பயம் இருந்துகிட்டே இருக்கும், செத்து போவான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. முதலாவது, ஒரு சபை முடிவு பரியந்தம் போவதற்கு, ஒரு விசுவாசி முடிவு பரியந்தம் போவதற்கு மறைவான பாவங்கள் இருக்கக்கூடாது. மறைவான பாவங்கள், அதை எடுத்து, மறைவான பாவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? யாருக்கும் தெரியாது. வெளியரங்கமான பாவம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு திடீர்னு கெட்ட வார்த்தை பேசிட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு கோவப்பட்டீங்க, யாரோ அடிச்சிட்டீங்க, இது வெளியரங்கமான பாவம், தெரிஞ்சிடும். உடனே பாஸ்டர் கூப்பிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிடுவார், இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. அது அப்பவே அந்த பிரச்சனை என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். ஆனால் அந்த தெரியாத பாவம் இருக்கு பாருங்க, உங்ககிட்ட இருக்குன்னு ஊழியக்காரங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. தேவன் மட்டும் உணர்த்திட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல நீங்க மனசாட்சியில் சூடுன்றவர்களாய் மாறிடுவீங்க. தேவன் உணர்த்தினாலும் கேட்க மாட்டீங்க. மனசாட்சியில் சூடு வந்த பிறகு உங்களுக்கு சொல்றதுக்கு ஆளே இருக்காது. நீங்கள் வழியிலே மரித்து போகிற நிலைமை ஏற்படும். ஸோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட தேவ வெளிச்சத்தோட உங்க கூடாரத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது என்கிட்ட இருக்கா, எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுற ஆண்டவரே, இன்னைக்கு என் கூடாரம் சுத்தமாகட்டும். நான் வழியிலே சாகிற சபை அல்ல, நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கிற சபையாய் மாறணும் ஆண்டவரே. அப்படி ஒரு ஜெபம் எப்பவும் இருக்கணும், எப்பவும் இருக்கணும். அதுதான் முதலாவதாகும். ரெண்டாவது, இந்த சபை, ரெண்டு சபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, லேயாளுக்கும் ராகேலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வாசிங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ராகேல் தான் யாக்கோபு பிள்ளைகளை பெறாதது கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். ரெண்டாவது, ராகேல்கிட்ட இருக்கக்கூடிய, நீங்க ராகேலா பார்க்காதீங்க, ஒரு சபையா பாருங்க. இருக்கக்கூடிய இன்னொரு சுபாவம் என்னன்னா, வசனம் சொல்லுது, தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. இவளுக்கு பிள்ளை இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, தனக்கு பிள்ளை இல்லைங்கிற வருத்தத்தை விட அவளுக்கு பிள்ளை பிறக்குதுங்கிற பொறாமை ஜாஸ்தி. எனக்கு பிள்ளை இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ அண்ணாளுக்கும் அந்த அவனுக்கு இன்னொரு மனைவி இருந்துச்சு, அவன் கணவனுக்கு. ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒரு நாளும் அண்ணாள் அவளுக்கு பிள்ளை இருக்குதுன்னு பொறாமப்படலை, எனக்கு பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்பட்டாங்க. இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். என் ஊழியத்தில், என் வாழ்க்கையில், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கு. அது நிறைவாகணும்னு தேவன்கிட்ட ஜெபம் பண்றது தப்பு கிடையாது, உபாசம் இருக்கிறது தப்பு கிடையாது, ஆள்றது தப்பு கிடையாது, ஆண்டவர்கிட்ட போய் கதறது தப்பு கிடையாது. அவனுக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு கொடுக்கல, என்னை விட என்ன பெருசா அவன் சாதிச்சுட்டான்னு ஒரு எண்ணம் வருது இல்ல, அதுதான் உங்கள் வீழ்ச்சிக்கு காரணம். இந்த பொறாமை கொண்டவர்கள் யாருமே முடிவு பரியந்தம் ஓடி முடிச்சாங்க நீங்க பார்க்கவே முடியாது. பைபிள்ல ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. தாவீதின் மேலே பொறாமை கொண்ட சவுல் வழியிலேயே செத்து போனான். தாவீதின் நகரத்துக்கு அவன் கொண்டு வந்து அடக்கம் பண்ணப்பட, தலையை வெட்டி ஓரத்தை கொண்டு போயிட்டான், உடம்பு ஒரு பக்கம் போயிருச்சு. தாவீதுக்கும் சவுலுக்கும், சவுல் ஒன்றும் மோசமான ராஜாலாம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? சவுல் தாவீதை சந்திக்கிற வரைக்கும் அருமையான ராஜா, ரொம்ப நல்ல ராஜா. அவன்கிட்ட இருந்த நல்ல பெஸ்ட் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு. அவனை திட்டுறவங்களை கூட மன்னிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட என்ன இருந்துச்சு, நல்ல குணம் இருந்துச்சு. காது கேளாதவனை போல இருந்தான்னு இருக்கு. அவனை திட்டினவங்களை கொல்ல சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அப்ப அவன் சொல்றான், இன்று கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்ட நாள், இன்னைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாதுங்கிறான். ஒரு ஊழியக்காரனை பார்க்க போறான், அவன் சாமுவேலை பார்க்கும் போது சொல்றான், ஒரு ஊழியக்காரனை எப்படி வெறுங்கையா பார்க்க போவேன், ஒரு ஆஃபரிங் கொண்டு போக வேண்டாமா? எவ்வளவு பேர் என்ன இருக்கு பாருங்க. அவனுக்கு நல்ல குணங்கள் நிறைய இருந்துச்சு. எங்க அவன் வீழ்ச்சி ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? எப்ப அவன் தாவீதின் மேல பொறாமை கொள்ள ஆரம்பிச்சானோ. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 சொன்னவன, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், அவனுக்கோ 16,000 கொடுத்தார்கள் என்று சொல்லி அடுத்தவங்க சொன்னதை கேட்டுட்டு பொறாமை வந்துச்சோ, அன்னைக்கு அவன் வாழ்க்கை விழுந்துச்சு, அதோட முடிஞ்சிச்சு. வாழ்க்கையில ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் ஒன்னு கொடுத்து வச்சிருக்கிறார். தென்னை மரத்துக்கு வேற உயரம், மாமரத்துக்கு வேற உயரம். தென்னை மரம் அகலமாகாது, மாமரம் அகலமாகும். மாமரம் நினைக்க கூடாது, தென்னை மரம் எவ்வளவு உயரமா இருக்கு, நாமளும் உயரமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கர்த்தர் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கொடுத்துருக்கலாமே. இவன் ஆண்டவருக்கே ஆல்ட்ரேஷன் சொல்றான். அவருக்கு தெரியும் இந்த ஹைட்டு தான் உனக்கு நல்லது. ஏன்னா இந்த ஹைட்டை வச்சுக்கிட்டே நீ இந்த ஆட்டம் ஆடுறிய, இன்னும் 1/2 அடி மட்டும் உனக்கு நான் அதிகமாக கொடுத்துருந்தா நீ இன்னும் ஆட்டம் ஆடுவேன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அது கலரா இருக்கட்டும், உயரமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், யார் யாருக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுக்கு ஏத்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்கிறார். நாம என்ன செய்யறோம் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு படி மேல போய் அவனுக்கு எப்படி இவ்வளவு இருக்குது? சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் வேணும்ட்டே செய்வார். ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களை விட குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்கிறவன் நமக்கு மேலே உட்காந்துருப்பான், நமக்கு மேலே உட்காந்துருப்பாரு. உட்காந்துக்கிட்டு நம்மளை கொஸ்டின் பண்ணுவார். நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இவன்லாம் என்ன கேள்வி கேட்குறான்? கர்த்தர் தான் உட்கார வச்சிருக்காரு, அவர் தான் உட்கார வச்சிருக்காரு. நமக்கு மேலே துரைத்தனங்களை உண்டாக்குனது யாரு?
கர்த்தர் தான் உண்டு, அதிகாரங்களை துரைத்தங்களை அவர் தான் உண்டாக்குறாரு. ஏன் உட்கார வச்சிருக்காரு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற சில காரியங்களை உடைப்பதற்கு, சில பெருமைகளை உடைப்பதற்கு. நீங்க அந்த உடைக்கிற இடத்துல நீங்க பொறாம கொள்ள ஆரம்பிச்சிடுறீங்க. அவனுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது, இவனுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது. யாருக்கு என்ன கிடைக்குதோ கிடைச்சிட்டு போட்டோம். எனக்கு கர்த்தர் என்ன நியமிச்சாரோ அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். பெரும்பாலும் சகோதரிமார்களுக்கு அந்த சுபாவம் கொஞ்சம் ஜாஸ்தி. வீட்டுக்காரர் சும்மா இருந்தால் கூட சும்மா இருக்கிறது இல்லை. பாருங்க, அவங்க இப்போ வந்தவங்க வீடு கட்டிட்டாங்க, நீங்களும் இருக்கீங்களே, அவர் எப்படி கட்டினாருன்னு நமக்கு தெரியாது. அவங்க வீட்டுக்காரர் என்னென்ன செஞ்சு கட்டினாருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு நீதிமானாகி ஒரு வீட்டுக்காரரை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த ஆள் கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஏதோ நிம்மதியாக வாழ்க்கை வாடி இருக்கிறான். அந்த ஆளை போய் சுரண்டுறது. நீங்கள் ஒரு பொழைக்க தெரியாத ஆளுங்க. இதே போஸ்டிங்கில் தான் அவரும் இருக்கிறாரு. அவர் மட்டும் எப்படி இப்படி வீடு கட்டினாரு? அவர் அப்படி கட்டியிருக்காரு. நமக்கு பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கலாம், ஆனால் பரலோகத்துக்கு போகிற ஆளை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் நீங்கள் சந்தோஷமாயிருங்க. அது உங்களை ஒரு நாளும் வருத்தப்படுத்தவே படுத்தாது. நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே பெயின் இல்லாத ஆசீர்வாதம், வேதனையோடு கூட்டார். நம்ம மற்றவங்கள பார்க்கறத மட்டும் கொஞ்சம் நிறுத்திட்டீங்கனாலே நல்லது. நான் நிறைய நேரத்தில் பாருங்கள், இந்த குதிரைகளுக்கு 2 பக்கம் என்ன பண்ணி விட்டுருப்பாங்க, அது இந்த மூடி விட்டுருப்பாங்க. ஏன்னா அது பக்கத்தில் பார்த்துச்சு மேலே இருக்கிறவன் செத்தான். உட்காந்துருக்கோம்ல மேலே குதிரைக்கு மேலே, அது மட்டும் பக்கத்தில் பார்க்க ஆரம்பிச்சிச்சு மேலே இருக்கிறவன் செத்தான். அதனால கடிவாளம் போட்டு மூடி விட்டுருப்பாங்க 2 கண்ணையும். அதே மாதிரி நீங்களும் மூடிக்கிங்க. யார் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு வந்தவங்க மேலே போயிட்டாங்க, இப்போ வந்தவர் ஊழியத்தில் கூட அந்த பொறாமை இருக்குது, இப்போ வந்தவர் சர்ச்சு கட்டிட்டாரு. நீங்கள் என்ன பாஸ்டர் எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஆண்டவர் கொடுக்கல, கட்டலை. கொடுக்கும்போது கட்ட போகிறோம். சபையை கொடுத்தவரே கட்டி கொடுப்பார். அவரே அதுக்கான எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவர் கட்டி கொடுத்தாதான் நம்ம சாட்சி சொல்ல முடியும். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார், வேறு ஒருவரும் என்னை நடத்தினதில்லைன்னு நம்ம அப்பதான் சொல்ல முடியும். இன்னைக்கு எப்படி இருக்குது? பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து பொறாம, அவளுக்கு பிள்ளை பிறக்குதே, எனக்கு பிறக்கலையே. உங்களுக்கு பிறக்கலைன்னா கர்த்தர்கிட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா கர்த்தர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டம் இருக்குதுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாதீங்க. பொறாமைப்பட்டவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அவ்வளோதான், வீழ்ச்சி தான் அவங்களுடைய முடிவு, அவ்வளோதான். இது வரைக்கும் ஒருத்தர் கூட அக்கா தங்கச்சியை பார்த்து, அண்ணன் தம்பியை பார்த்து, உங்களை பார்த்து ஒருவேளை ஒரு சிலர் பொறாமைப்படுவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து கோவப்படாதீங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியான குணம் இருக்குது. நீங்கள் யாரை பார்த்தும் பொறாமைப்படாமல் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க, உங்களை உயர்த்திட்டே வருவார். அந்த நேரத்தில் ஒருத்தர் உங்களை பார்த்து பொறாமைப்படுவான். என்ன இந்த ஆள் மேலேயே போகிறான், என்ன இப்படி ஆகுது அப்படின்னு. அவன் பொறாமைப்பட கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். அப்படியே அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டே இருப்பார், உயர்த்திட்டே இருப்பார். அவன் டென்ஷன் ஆகி கடைசியில் நம்மகிட்டே வந்துடுவான். எப்படி உன்னால மட்டும் இப்படிலாம் முடியுதும்பா? ஒன்றும் இல்லை, நீ பொறாமப்பட்டல, அதான் எங்கள் ஃபார்முலா. எங்கள் உயர்வுக்கு நாங்கள் காரணங்கிறது 50% தான். எங்கள் உயர்வுக்கு நீயும் ஒரு காரணம். நீ திட்ட நாங்கள் மேலே போயிட்டே இருக்கோம். நீ பொறாமப்பட நாங்கள் மேலே போயிட்டே இருக்கோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சிட்டே போவார். அவன் அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிட்டே இருப்பான். நம்மளை உயர்த்துறதுக்கு கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். உங்கள் மேலே பொறாமப்பட்டோ கோவப்பட்டோ யாராவது ஏதாவது பேசினாங்கன்னு சொன்னால் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அவர்கள் பொறாமை பட கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார், ஆசீர்வச்சு கொண்டே இருப்பார். அதே வேளையில் நீங்கள் யாரை கண்டும் பொறாமப்படாதீங்க. கர்த்தர் யாரை உயர்த்துறா, சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிங்க. நீ பொறாமை பட குறைவுபட்டு கொண்டே போவாய். உன்னை பார்த்து பொறாமைப்படும் போது நீங்கள் அமைதியாக இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். ஊழிய காரியங்களாக இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், ஒருத்தனை உயர்த்தினா இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஆசீர்வதிங்க. அவன் வேற யாரும் இல்லை, நம்ம சகோதரன். அதே ரத்தத்தால் கழுவப்பட்டதான ஒரு மனுஷன். யாராவது வீட்டுக்கு உங்களை கூப்பிட்றாங்களா, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வாங்க, புது வீடு கட்டியிருக்கிறோம், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்களா, போய் பொறாமப்படாதீங்க. அதை பார்த்து உண்மையிலே சந்தோஷப்படுங்க. என் கூட இருக்கிறவனை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்காரு. நான் சொல்கிறேன், நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தான், கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார். ஆமென். கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ராகேல் ஏன் போய் சேரவில்லை? பொறாமை கொண்டவர்கள் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அது ராகேலாக இருந்தாலும் சரி, சவுலாக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் போகவே மாட்டார்கள். கடைசியாக ராகேலுக்கும் லேயாளுக்கும் உள்ளதான ஒரு வித்தியாசம் வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 14வது வசனம். கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். நல்லா கவனிங்க, இது 3வது காரியம். வசனம் என்ன சொல்லுது? இந்த தூதாயும் நற்கனி அப்படின்றது வந்து ஒரு ப்ரீஷியஸ், ஒரு நம்ம ஊரில் கிடைக்காது. அவங்க ஊரில் இருக்கிறதுலையே எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது வந்து வருமா அந்த பழம், தி பெஸ்ட். அந்த ரூபன் என்ன பண்ணுறான், அதை கொண்டு வந்து தன் தாய்க்கு கொண்டு வரான். அம்மாக்கிட்ட கொண்டு கொடுக்கும்போது இப்போது ராகேலுக்கு ஒரு வருத்தம், இந்த மாதிரி நமக்கு இல்லையே, வேணுமே அப்படின்னு ஒன்று. இப்போ அந்த இடத்துல
இவ சொல்கிறா, லேயாள் சொல்கிறா, யாக்கோபு விஷயத்தை பேசி நீ அவரே எடுத்துக்கிட்ட, என்னுடைய கணவரை நீ எடுத்துக்கிட்ட அப்படிலாம் பேசினோடனே அடுத்த வார்த்தை ராகேல் யோசிக்காமல் சொல்லுவாங்க, என் கணவனை வேணா நீ எடுத்துக்கோ, எனக்கு என்னத்தை கொடுத்துரு, தூதாயும் நற்கனி. இது மூணாவது இருக்கிறதுலேயே ஒஸ்ட் சுபாவம். நம்முடைய மணவாளன் இயேசு, யாக்கோபு இல்லை, இயேசு. இந்த மணவாளனை விட்டு இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை வாங்குற ஒரு குரூப் இருக்குது. ஆனால் லேயாள் எப்படிப்பட்டவ தெரியுமா? அது தூதாயும் நற்கனி தான், கிடைக்கக்கூடாதது தான், என் பையன் ஆசையாக கொண்டு வந்தது தான். ஆனால் அதை விட எனக்கு என் மணவாளன் முக்கியம். இந்த எண்ணம் இருக்கும் போது தான் நீங்கள் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க முடியும். இன்னைக்கு ஒரு கூட்டம் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை விட்டு கொடுக்கிற கூட்டம், உலகத்தின் மேன்மைக்காக இயேசுவை விட்டு கொடுக்கிற கூட்டம். அந்த கூட்டம் உட்கார்ந்துருக்கு, பார்க்கறதுக்கு வைராகியமா இருக்கும். ஓ, என் தகப்பன் வீட்டில் எனக்கு சுதந்திர வீதம் உண்டோ, பங்கு உண்டோ, நாங்களும் பிரயாணம் பண்றோம், நாங்களும் வருகையில் போகணும், நாங்களும் இயேசுவோட வரோம், நாங்களும் கானானுக்கு வரோம், பரம கானானுக்கு, பரலோகத்துக்கு வரோம். டிராவல் எல்லாம் நட டிராவல். நடுவுல ஒரு தூதாயும் நற்கனி வருது, ஒரு பிரீஷியஸ் ஆனது வருது, ஒரு விளையாடப்பட்டது வருது, ஒரு ஆசீர்வாதம் வருது, ஒரு பதவி வருது, ஒரு பணம் வருது, ஒரு பட்டம் வருது, ஒரு மேன்மை வருது. அதற்காக தேவனை விட்டு கொடுக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. அது சிம்பிள்ல சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு பெரிய விஷயத்துல போய் முடியும். உதாரணமா சின்ன விஷயம், ஒரு காலகட்டத்தில் ஆராதனைக்கு வரும்போது எதற்காகவும் ஆராதனை விட்டு கொடுக்க மாட்டோம், எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். யாராவது சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஐயோ சர்ச் பண்ணுங்க, நாங்கள் வேணா போயிட்டு வரோம், சர்ச் போகாமல் வர முடியாது. இது ஒரு பீரியட்ல இருந்துச்சு, வைராகி இருந்துச்சு. அதே ஆட்கள் இப்போ பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நீட் கிளாஸ் வச்சிருக்கிறாங்க, ஸோ பிள்ளை கிளாஸுக்கு போக வேண்டியிருக்கு. எங்க சண்டே கிளாஸுக்கு பிள்ளைய காணோம், இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நீட்டு வச்சிருக்காங்க, இல்லை சண்டே கிளாஸுக்கு வரலையே, அடுத்த வாரம் வரும். ஆனால் இன்னைக்கு போனால் நீட்டு போயிடும். இதே ஆள் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுச்சு. என்ன சொன்னாங்க? ஞாயிற்றுக்கிழமை எங்களால் எங்கேயும் வர முடியாது, அது கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அது ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அந்த இடத்துக்கு நான் வரல. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நாள் இருக்கு. நான் பேசுவது ஆராதனையை குறித்து. ஆராதனைக்கு விட்டுட்டு வர முடியாதுங்க. எங்க பாஸ்டர் திட்டுவாரு, எங்க ஆராதனை விட்டா எங்க பாஸ்டர் எங்களை கேட்பாரு, நாங்க ஆராதனைக்கு போயே ஆகணும். அப்படி ஒரு வைராகியமா இருந்த கூட்டம் ஒரு நாள் பிள்ளைங்க படிப்பு வரும்போது, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் வரும்போது உங்களுக்கு வைராகியம் இல்லை, அவ்வளவுதான். நான் சொல்றது எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும். ஒரு காலத்தில் வீடு பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு பக்கத்தில் பார்ப்பாங்க, சர்ச் பக்கத்தில் வீடு இருக்கணும், ஏன்னா ஆராதனைக்கு டயத்துக்கு போகணும். இப்போ வீடு பார்க்கும்போது எங்கே பார்க்குறாங்க தெரியுமா? ஸ்கூலுக்கு பக்கத்தில். பிள்ளைய டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டு போகணும். இல்லைங்க, சர்ச்சை விட்டு ரொம்ப தூரம் இருக்குது, அது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். 1/2 மணி நேரம் லேட்டாக போனால் கூட இங்கே கேட்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே கேட்பானே 1/2 மணி நேரம் லேட்டாக போனா அங்கே பிள்ளைய வாசல் நிற்க வச்சிருவான். நம்ம ஆண்டவர் பரலோகத்தோடு வெளியே நிற்க வச்சிருவாரு. இன்னைக்கு இருக்கே ஒரு கூட்டம், தேவனை விட்டு கொடுக்குற கூட்டம், தூதாயும் நற்கனிக்காக. இன்னைக்கு யாரும் உங்களை கொண்டு வந்து தூதாயும் நற்கனியை கொடுத்துட்டு ஆண்டவர் வேணுமானா நீங்க வேணான்ட்டு போயிருவீங்க. எனக்கு தூதாயும் நற்கனி வேணாம், எனக்கு ஆண்டவர் தான் வேணும். அதுக்கு பதிலாக இது இப்படி இருக்கு. பிள்ளைகளுடைய படிப்பு, உலகத்தின் ஆசீர்வாதம், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தால் டபுள் சம்பளம். மனைவி மட்டும் வராங்க, எங்க சிஸ்டர் பிரதரை காணோம், ஒரு அர்ஜென்ட் வேலையாக போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? வேலைக்கு போயிருக்காரு. ஏன் போயிருக்காரு? டபுள் சம்பளம். சபையில் தான் நடக்கிறது நான் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லலை. ஒரு காலகட்டத்தில் அவங்க தான் சொன்னாங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, தேவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். நீங்கள் கொடுத்து பாருங்களேன், ஆரம்பத்தில் உங்களுக்கு நஷ்டம் போல தோன்றும். சே, போயிருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்கும், போயிருந்தா இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்காக வைராக்கியமாக நீங்கள் ஒரு காரியத்தை விட்டால் அதில் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் சொல்றது உண்மை, நான் உங்களுக்கு சாட்சியே சொல்ல முடியும். நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் இருந்த இடத்துக்கும் எங்கள் சபைக்கும் எனக்கு வேலை கிடச்சிது, அங்கே தான் கிடச்சிது. சபைக்கும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். காலைல 10 மணிக்கு ட்ராவல் பண்ணால் 2 மணிக்கு தான் வருவேன். 4 மணிக்கு ஆராதனை சாயங்காலம். ஒவ்வொரு வாரமும் ட்ராவல் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமையில் வேலை கேட்பாங்க, அங்கெல்லாம் வீக்கெண்டு தான் வேலை முக்கியம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வேலை செய்யணும், முடியாதுன்றவேன். இல்லைனா வேலை கிடைக்காது, பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். கர்த்தர் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை கொடுத்தாரு. அது வரைக்கும் நான் வேலைக்கே போகல, வேலை கொடுத்தாரு. ஒரு நாள் எங்களுடைய ஓனர் சொன்னார், அவ்வளோ ஞாயிற்றுக்கிழமை இம்பார்ட்டண்ட்டாக எங்கேப்பா நீ போகிறேன்னாரு. இல்லை சார், நான் சர்ச் போகணும். கண்டிப்பாக. எங்கே போகிற? ஒரு இடத்த சொன்னேன், இங்கே போகணும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வரியா? ஆமாம். அவரே எனக்கு லீவ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் அவர் சொல்லுவார், ஏதாவது ஒன்றா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கப்பா அப்படிம்பார். கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பல இடங்களில் நீங்கள் காட்டுகிற வைராக்கியம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை உண்டாக்கும். கர்த்தருக்கு தெரியும் அந்த கஷ்டத்தில் நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறீங்களான்னு கர்த்தர் பார்க்குறாரு. இல்லை தூதாயும் நற்கனியை வாங்கிக்கிட்டு கர்த்தரை விட்டு கொடுத்துறீங்களான்னு பார்க்குறாரு. இன்னைக்கு விட்டு கொடுத்தவங்க எத்தனை பேர்? சில நேரத்தில் கொஞ்சம் நஷ்டம் வரும். நாங்கள் 5 மாதம் போட்டு வச்சிருக்கீங்க, 60,000 3 லட்சம் ரூபா நஷ்டமாக போச்சேன். 3 லட்சம் நஷ்டம் இல்லை, 30 கோடி கொடுக்குற தேவன் அதை பார்த்து வைராக்கியம் பாராட்டுவார்.
அதை பார்த்து வைராகியம் சொல்வார், என் பையன் எனக்காக வைராகியமா இருக்கான், நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவன் என்னை விட்டு போகாம இருக்கான். இதுதான் தூதாயும் நற்கனிக்கு மணவாளனை விட்டு கொடுக்காதது. இன்னைக்கு நம்ம எந்தெந்த காரியத்தில் விட்டு கொடுத்துருக்கிறோம்? ஒரு ஊழியம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, அல்லது உங்க குடும்பம், அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா, எந்த ஒரு விஷயம் வரும்போதும் ஒன்று மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க, கர்த்தரா இதுவா? கர்த்தரை துக்கப்படுத்துற எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை, அதில் எத்தனை லட்சம் வந்தாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. அதை விட பல மடங்கு கொடுப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ பாருங்க, அந்த ராகேல் அப்படி செஞ்சாங்க. லேயாளுக்கு அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் அன்னைக்கு திறந்துட்டார். வசனம் சொல்லுது, பிள்ளை பேரு நின்று போயிற்று. 35வது வசனம், அதுக்கு முந்தின அதிகாரம் கடைசி வசனத்துல, மறுபடியும் அவள் கர்ப்பவாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. இப்போ யாக்கோபுக்காக தூதாயும் நற்கனியை கொடுத்தா, வசனம் சொல்லுது 17வது வசனம், தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். நின்று போன கர்ப்பம் திறந்துருச்சு, நின்று போன பிள்ளை பேரு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த வைராக்கியம், விட்டு கொடுக்கிற வைராக்கியம், என் கர்த்தருக்காக எவ்வளவு பெஸ்டையும் நான் விடுவேன், என் கர்த்தருக்காக எதை வேணா விட்டு கொடுப்பேன். நீங்க செஞ்சு பாருங்க, நின்று போன காரியங்களை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லாமல் போனவதை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு தேவை இந்த வைராக்கியம். எதற்காகவும் தேவனாகிய கர்த்தரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், அப்படி ஒரு முடிவை எடுக்கணும். அப்படி எடுக்கிற சபை முடிவு பரியந்தம் போய் சேரும். அற்ப காரியங்களுக்கு நீங்க ஆண்டவரை விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் வழியிலேயே மடிந்து போகிற நிலைமை ஒன்று வரும். ஏன்னா பிசாசு நிறைய காட்டுவான் வழியில. தூதாயும் நற்கனியை மட்டும் காட்ட மாட்டான், அதுக்கப்புறம் மலைக்கு மேலே கூட்டிட்டு போய் இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளையும் காட்டுவான். அதை மட்டும் காட்ட மாட்டான், அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் செத்து போன சிங்கத்தில் இருக்கிற திராட்சையை காட்டுவான், அந்த தேனை காட்டுவான். ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டே இருப்பான். நீங்க ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. கடைசியாக ஒரு பெலிஸ்தியர் பாளையத்தில் கண் பிடுங்கப்பட்டு நீங்கள் வழியிலே மரித்து போகிறவராய் மாறுவீர்கள். ஆண்டவர் அதை தான் வச்சிருக்கிறார். சும்மா தைரியமா சொல்லுங்க, எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா சொல்லுங்க, இல்ல இதுக்கு மேல கிடையாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் அதை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருப்போமா? நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். நான் முடிவு பரியந்தம் போகிற சபையா, வழியிலே மடிந்து போகிற சபையா? எத்தனையோ ஊழியங்கள் 2வது தலைமுறையில் காணாம போச்சு. எத்தனையோ சபைகள் 2வது சபையில மகிமையை இழந்து போச்சு. எத்தனையோ சுவிசேஷ ஊழியங்கள் 2வது தலைமுறையில் மங்கி போச்சு. ஆனால் சில ஊழியங்கள் மாத்திரம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அது வழியில மடிந்து போகிற ஊழியம் அல்ல, முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கிற ஊழியம். அப்படிதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கணும். ஒரு வைராக்கியம் வரணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நாங்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவராய் மாறணும் ஆண்டவரே. ஏன்னா வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். உங்க ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் ஓடுறீங்க. ராகேல் மாதிரியே ஓடுறவங்க இருக்காங்க, லேயால் மாதிரியே ஓடுறவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் ஓடுறது முக்கியம் இல்லை, முடிவு பரியந்தம் ஓடணும். ரிலே ரேஸில் 4 பேர் ஓடுவாங்க. அடுத்து அதில் 3 பேர் ஓடி ஒருத்தர் தடிக்கு விழுந்துட்டா கூட அந்த ஓட்டம் முழுமை பெறாது. அதே மாதிரி தான் ஒரு ஊழியத்துக்கும் கர்த்தர் அடுத்து ரிலே ரேஸ் மாதிரி அடுத்த ஆட்களை வச்சிருக்கிறார். ஆரம்பிச்சது ஒருத்தரா இருக்கலாம், முடிக்கிறது ஒருத்தரா இருக்கலாம், ஆனா ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கணும், நடுவில் எங்கேயும் நின்றக்கூடாது. கொஞ்ச தூரம் இருக்கும் போது அவள் மரித்து போனாள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருந்திருந்தா அங்க போயிருக்கலாம். அதுக்குள்ளே செத்து போயிட்டா. நான் வழியிலேயே அவளை அடக்கம் பண்ணினேன். ஆனால் லேயாலோ சாராளும் ரெபேக்காலும் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையிலே கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் ஓட்டத்தை ஓடி முடித்தாள். அவளுக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்றார், அது ஜீவனுள்ள ஒரு தேசம்னு சொல்றார். இன்னைக்கு நம்ம அந்த ஓட்டத்தை ஓடி முடிப்போமா? உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. ராகேல் மாதிரி ஏதாவது பழைய பாரம்பரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, பழைய சடங்காச்சாரங்களை உங்களுடைய கூடாரத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறீங்களான்னு பாருங்க. எப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டீங்களோ, உங்க வீட்டில் எந்த விக்கிரகத்துக்கும் இடம் இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலைக்கு இடம் இல்லை, இயேசு கிறிஸ்துவோட போட்டோக்கு இடம் இல்லை. எந்த ரூபத்தில் இயேசு கிறிஸ்துவோட சிலையோ போட்டோவோ வீட்டுக்குள்ள வந்தாலும் அதில் ராகேல் மறைச்சு வச்சிருக்கிறதான அந்த சொரூபத்துக்கு ஒப்பு. ராகேலுக்கு அது தப்புன்னு தெரியல, அது அப்பாவது எனக்கு வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா மறைச்சு வச்சு எப்படியாவது நான் கானானுக்கு கொண்டு போயிடுவேன்னு நினைச்சா அது அவளை வழியில கொண்டு போட்டுடுச்சு. உங்க வீட்டுக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்கள், அருவருப்புகள், அது ஒரு நாள் உன்னை வழியிலே கொன்று போடும். கொடுத்தது யாரா வேணா இருக்கட்டும், அது எவ்வளவு விளையாட பெற்றதாக இருக்கட்டும், நான் ரொம்ப காசு கொடுத்து வாங்கின போட்டோனாவா இருக்கட்டும்,
உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க உங்களுக்கு கொடுத்ததாக கூட இருக்கட்டும், ஆனால் அது ஒரு நாள் உங்களை கொன்று போடும். த்ரோ இட் அவுட். அந்த விக்கிரகத்தை தூக்கி வெளியே போடுங்க. கர்த்தர் சொல்றார், உன் ஓட்டம் முழுமை பெற வேண்டுமானால் உன் கூடாரம் சுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உலாவும் போது பார்ப்பார். அருவருப்பான காரியம் இருந்தால் ரிமூவ் பண்ண சொல்லுவார். நீங்க ரிமூவ் பண்ணாட்டி கர்த்தர் வெளியே போயிடுவார். ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு கர்த்தர், இல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பு. ஏதாவது ஒன்று தான் உன் கூடாரத்துக்குள்ள இருக்க முடியும். ரெண்டாவது, ராகேலுக்கு இருந்த சுபாவங்களில் ஒன்று பொறாமை. இன்னைக்கு அநேகருக்கு சக ஆவிக்குரியவனை பார்த்தாலே பொறாமை. அவங்க கார் வாங்கினா பொறாமை, வீடு கட்டினா பொறாமை, அவங்கள கர்த்தர் அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வதிச்சு ப்ரொமோஷன் கொடுத்தா பொறாமை, ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டா அந்த வீட்டில் உட்காந்து போனா அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை பார்த்து பொறாமை, டைனிங் டேபிளை பார்த்து பொறாமை, சோஃபாவை பார்த்து பொறாமை, கூட இருக்கக்கூடிய சக விசுவாசியுடைய பையன் நல்ல மார்க் வாங்கினா பொறாமை. கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். நீ ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணு. எப்பவுமே உன் கூட இருக்கிற சக சகோதரனோ சகோதரியோ ஆசீர்வதிக்கப்பட்டா நீங்க அவங்கள பார்த்து சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கடைசியாய், எதற்காகவும் என் தேவனாகிய கர்த்தரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது எவ்வளவு விலையேற பெற்றதா இருந்தாலும், எவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தாலும், உலகத்தின் மேன்மைகள் மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாலும், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு எனக்கு என் தேவனாகிய கர்த்தர் தான் முக்கியங்கிற வைராக்கியத்தில் ஓடணும். ஒரு நாளும் தேவன் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்டவர்களை தேவன் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு நான் முடிவு பரியந்தம் ஓடுற சபையா மாறணும் ஆண்டவரே. முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கிற விசுவாசியா நான் ஓடணும் ஆண்டவரே. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்கிற வைராக்கியம் எனக்கு வரணும் ஆண்டவரே. ஒரு நிச்சயம் வரணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் கெட்ட போராட்டத்தை போராடல ஆண்டவரே. விருதாவா நாங்கள் ஓடல ஆண்டவரே. நாங்கள் விருதாவா சிலம்பம் பண்ணல ஆண்டவரே. எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஓடி முடிக்கிற ஓட்டத்தின் முடிவிலே எங்கள் தேவன் நின்று கொண்டிருக்கிறார். கையில் கிரீடத்தோடு நின்று கொண்டிருக்கிறீங்கப்பா. எங்கள் ஓட்டத்தின் முடிவு ஆசீர்வாதம், எங்கள் ஓட்டத்தின் முடிவு மேன்மை, எங்கள் ஓட்டத்தின் முடிவு நித்திய ஜீவன். நாங்கள் ஓடுறோம்ப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. வழியிலே நாங்கள் விழுந்து போய் விடாதபடி, வழியில நாங்கள் மடிந்து போய் விடாதபடி, வழியில் நாங்கள் ட்ராக் மாறி ஓடி விடாதபடி, முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதா.